நமஸ்காரம். இந்த சனி வக்ரகாலம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் மாற்றத்தை நிகழ்த்த போகுது அல்லது அவங்களுக்கு ஏற்றமான வாழ்வியல் தரப்போகுதா, இதை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கன்னியா ராசிக்காரவை பார்த்தீங்கன்னா இயல்பாக ரொம்ப மெல்லிய குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்போ மிக விரைவாக மனம் உடைந்து அழக்கூடிய மனம் படைத்தவர்கள் தான் கன்னியா ராசியில் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ராசிநாதர்லேருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியில் இன்னைக்கு சனி பகவான் சஞ்சரித்திருக்கிறாங்க. இந்த 7ஆம் அதிபதி என்பது திருமணஸ்தானம். அப்போ இந்த திருமணஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கிறவாள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்களை கடத்துது, வாரங்களை கடத்துது, வருடங்களை கடத்துது. ஆனால் எங்களுடைய வாழ்வில எந்த மாற்றமும் நிகழலை. வரன் பார்க்குறோம், நமக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்ச நமக்கு பிடிக்கலன்னு வரன் தள்ளிக்கிட்டே போகுது. நம்மளுடைய சமகாலத்து பிள்ளைகள் எல்லாம் ஒரு திருமணம், ஒரு குழந்தைகளோடு வாழும்பொழுது நம்ம இன்னும் திருமணத்துக்கே போராடுற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது சொந்த பந்தத்தினுடைய விழாக்களுக்கு போறதுக்கு கூட நமக்கு தயக்கம் வரக்கூடிய நிலையை இந்த சனி பகவான் நமக்கு இதனால் வரையில கொடுத்துருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியிருந்தா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நிலை நமக்கு, அதனால பெரும் மன அழுத்தம் தரக்கூடிய நிலைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா தாய் ஸ்தானத்தை பார்க்கறாரு, உடல் ஸ்தானத்தை பார்க்கறாரு. அப்ப இந்த உடல் ஸ்தானத்துல பார்க்கறதுனால உடல் சார்ந்த கவனம் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். இந்த குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 மாச காலமா உடல் சார்ந்த பிணி வந்திருக்கலாம், உடல் சார்ந்த உபாதைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். நம்ம மருத்துவமனைக்கே போகலனாலும் நமக்கு கை கால் மறுக்கிறது, அல்லது திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல் சார்ந்த சோர்வு அதிகமாக இருக்கும், ஒரு ஃபிக்ஸ் வர மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு